ஹாய், வெல்கம் டு டிசைன் ஆஃப் ஸ்விமிங் ஸ்கூல். ஃபர்ஸ்ட் டைப் லூப் டர்னர் வச்சு எப்படி லூப்பை ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக்கோட லென்த் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒருவேளை பிளவுஸ் ஆர் குர்த்தாவோட பேக் நாட் ரெடி பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சைடுக்கு 25 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க அண்ட் வித் 1.25 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேப்ரிக்கை கட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம ரைட் ஃபேசிங் ரைட்ல வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபேப்ரிக்கோட ஒரு சைடில் மட்டும் நம்ம வி மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு 0.3 இன்ச்சஸ் ஆன்ஃபோல் சைட்லேருந்து விட்டுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 0.1 இன்ச்சஸாக கண்டினியூ பண்ணணும். இந்த 0.1 இன்ச்சஸ்ன்றது கரெக்டாக எண்டு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனாலுமே நம்ம லூப் டர்ன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். 0.1ல ஸ்டிச் பண்ணும்போது லூப் நமக்கு நல்லாவே தின்னாக கிடைக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சைடில் நமக்கு எக்ஸஸ் ஃபேப்ரிக் நிறையா இருக்குது. இதை அப்படியே வச்சு டர்ன் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால சைடில் இப்போ எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணணும். 0.2 இன்ச்சஸ் விட்டுட்டு மீதி உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைட் வி மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். இன்னொரு சைட் 0.1 இன்ச்சஸ்ல நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அந்த சைடு வந்து நம்ம சின்ன கட்டு வந்து ஆன்ஃபோல் சைடில் கொடுக்கணும். இந்த கட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா லூப் டர்னரை இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஹூக் வந்து கரெக்டாக இதில் நம்ம லாக் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த சின்ன கட் கொடுக்கறது. இப்போ லூப் டர்னரை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அந்த வி சைட் வழியாக தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த ஹூக் சைடு வந்து அந்த கரெக்டாக அந்த நாப் வந்து ஆன்ஃபோல் சைடில் பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லூப் டர்னரை எண்டு வரைக்கும் நம்ம கொண்டு போயாச்சு. இப்போ அந்த கட்டு எங்கே கொடுத்துருக்கோமோ அந்த சைடில் நம்ம லூப் டர்னரில் இருக்க ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிடணும். இப்போ பொறுமையாக லூப் டர்னரை கீழ் வழியாக இழுக்கணும் அண்ட் ஃபேப்ரிக்கை வந்து மேல் சைடாக இழுக்கணும். அந்த மாதிரி கேதர்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இழுத்துட்டே வந்தோம் அப்படின்னா லூப் நமக்கு நீட்டாக டர்ன் ஆகும். லூப் டர்னர் ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக்கை பிடிச்சி ஜென்டலாக இழுத்தோம் அப்படின்னா லூப் நமக்கு நீட்டாக டர்ன் ஆகிடும். இப்போ நம்ம லூப் டர்னர் வச்சு ஈஸியாக லூப்பை டர்ன் பண்ணிட்டோம். அடுத்தது நீடில் அண்ட் த்ரெட் வச்சு லூப் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி லென்த் அண்ட் வித் எடுத்துக்கோங்க. இதை ரைட் ஃபேசிங் ரைட்டில் வச்சு 0.1 இன்ச்சஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம். அடுத்து நீடில் த்ரெட் பண்ணிக்கோங்க. நீடில் த்ரெட் பண்ணும்போது சிங்கிள் ஸ்டாண்டாக இருக்கக்கூடாது, டபுள் ஸ்டாண்டாக இருக்கணும். அப்போ தான் பிடிச்சி இழுக்கும் போது நமக்கு கட் ஆகாமல் இருக்கும். இப்போ பி மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சைடு வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணதுக்கு அப்புறம் நீடில தலைகீழா இன்சர்ட் பண்ணணும். நீடில கொஞ்சம் கொஞ்சமா இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு கேதர்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். இப்போ எந்த சைடா நம்ம நீடில உள்ள விட்டோமோ அங்க இருந்து தான் லூப் நமக்கு டர்ன் ஆக ஆரம்பிக்கும். அங்க வந்து கேதர்ஸ் நிறைய சேராத மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கேதர் இருக்கும் போதே அந்த இடத்துல நம்ம எடுத்து விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு லூப் டர்ன் ஆகும் போது ஈஸியா இருக்கும். அங்க ஓவர் பல்ஜினஸா இருக்கும் போது லூப் நமக்கு டர்ன் ஆகாது. இப்போ நமக்கு நீடில் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி கேதர்ஸும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த டைமில் வெளியே வந்த த்ரெட்டை கையில் இந்த மாதிரி சுற்றிட்டு கேதர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடிச்சு இழுக்கணும். அதே மாதிரி த்ரெட்டையும் ஃபோர்ஸாக பிடிச்சு இழுத்துடக்கூடாது, கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லூப் நமக்கு வெளியே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொறுமையா புல் பண்ணி எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அழகா டர்ன் ஆயிடும். இந்த டைப்ல நீடில் அண்ட் த்ரெட் வச்சு எப்படி டர்ன் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது த்ரெட் மட்டும் வச்சு எப்படி லூப்பை ஈஸியா டர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் டைப்ஸ்ல சொன்ன மாதிரி லென்த் அண்ட் வித் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுல நம்ம த்ரெட்டை வச்சு திருப்ப போறோம். த்ரெட்டை அதே மாதிரி டபுள் ஸ்டாண்டா எடுக்கணும், சிங்கிள் ஸ்டாண்டா எடுத்துக்க கூடாது. ஃபேப்ரிக்கோட லென்த் எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்களோ அதை விட
த்ரெட்டோட லென்த் நமக்கு கொஞ்சம் பெருசா வேணும், அதனால எக்ஸஸாவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு த்ரெட்டோட சென்டரை ஃபேப்ரிக்கோட சென்டர்ல வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிடணும். த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2 சைடில் இருக்க த்ரெட்டை மிடில் கொண்டு வந்துட்டு நல்லா சுருட்டி இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சு வந்து இந்த த்ரெட்டு மேலே விழக்கூடாது. ஸ்டிச் அந்த த்ரெட்டு மேலே பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு லூப் டர்ன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ ரைட் ஃபேஸிங் ரைட்டில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு 0.1ல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சைடில் உள்ள எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடணும். எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க த்ரெட்டை நம்ம ஜென்டலாக பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கணும். ப்ரீவியஸ் மெத்தடில் சொன்ன மாதிரி தான் கேதர்ஸ் நமக்கு நிறைய ஃபார்ம் ஆகும். இப்போ லூப் டர்ன் ஆகிற சைட் வந்து கேதர்ஸ் வந்து ஓவர் பல்ஜ் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது லூப் நமக்கு ஈஸியாக இந்த மெத்தட்லையும் டர்ன் ஆகிடும். இந்த 3 டைப்லையுமே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், கேதர்ஸ் வந்து ஓவர் பல்ஜ் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடிச்சி இழுக்கும் போது ஈஸியாக வந்து லூப் டர்ன் ஆகும். த்ரெட்டை வச்சு லூப் ஈஸியாக நம்ம டர்ன் பண்ணிட்டோம். இது நீங்கள் பிளவுசஸ், குர்த்தா அண்ட் கார்செட் எந்த ட்ரெஸ்ஸஸ் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் லூப் டர்னிங் இந்த வீடியோவில் பார்த்தோம். இது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு டிசைன் ஆஃப் சூயிங் ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.